ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த குடும்பமும் அது உண்மை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. இப்போ ராஜி ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம கதிரை பொறுத்த வரைக்கும் ராஜி முதல்ல போலீஸ் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் அப்படின்னு. ப்ளஸ் அவரோட ஃபேமிலியை வச்சு யோசிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, சரவணன் அண்ணனுக்கு குழந்தை பொறுக்க போகுது, இன்னும் செந்தில் அண்ணன் குழந்தைய பிளானே பண்ணலை, அதுக்குள்ளே நம்ம குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளோ முறையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் மேரேஜ் செந்தில் பண்ணிக்கிட்டாரு, செகண்ட் மேரேஜ் கதிருக்கு நடந்துருச்சு தானாவே. ஆனால் சரவணனுக்கு லாஸ்ட்டாக மேரேஜ் ஆச்சு. இருந்தாலும் அவர் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு வாரிசு கொடுக்க போகிறாரு. பட் அந்த குழந்தை அந்த வீட்டில் வந்து வளருமா இல்லையாங்கிறதெல்லாம் யாருமே இன்னும் முடிவு பண்ணலை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா 100% அந்த குழந்தை நம்ம வீட்டில் தான் வளரும் அப்படின்னு. மயிலை கூட தாங்கி தாங்கி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் கோமதி நினைக்கிறாங்க அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. பட் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. சரவணனை நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மயிலோட குடும்பம் இவங்களுக்கு பண்ண துரோகத்துக்காகவும் தான் அவங்க டோட்டலாகவே அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரவணன் இன்னமும் கூட அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரலை, அந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்காரு. இப்போது ராஜி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம கதிர் குழி தோண்டி புதைக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம கதிர் அது வேண்டான்னு தான் சொல்லுவார். ஏன்னா இப்போதைக்கு பேபி வேண்டாம் அப்படின்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜி ஒருவேளை அந்த குழந்தை தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க போகுது அப்படிங்கிற ஆசையில் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட கதிர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இப்போது நம்ம கதிரை பொறுத்த வரைக்கும் ராஜியை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ராஜியும் அதை தான் யோசிச்சாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோமதி அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. வா கோமதி அப்படின்னு நம்ம அப்பத்தான் ஓடி போய் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள பார்த்து உடனே கோவப்படுறாரு ஆக்சுவலாக சக்தி. இருந்தாலும் ராஜியோட குழந்தை பிறக்க போகுது, இந்த மண்ணுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அவர் நிஜமாவே சந்தோஷப்பட்டார் தான். அதை ஏற்றுக்கவும் செஞ்சார். அதை அவரால் ஏற்றுக்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபஸ்ட்டு குமார் தான் வந்து பெரியவர், அவருக்கு தான் குழந்தை பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த வீட்டோட வாரிசுனா அது குமாருக்கு பிறக்க போகிற குழந்தையாக தான் இருக்கணும். ராஜியோட குழந்தை எப்படி இந்த வீட்டோட வாரிசு ஆகணும்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து சக்திவேல் மறைமுகமாக யோசிப்பார், வெளியே காமிச்சிக்கல அப்படின்னாலும் கூட. முத்துவேல் அவரோட சந்தோஷத்தை கோமதிக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி கேஷுவலாக நிற்கிறாரு. எல்லாருமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜியை நான் கூட்டிகிட்டு போகிறேன், உடனே கூட்டிகிட்டு போகிறாலே கொடுமைக்கார மாமியார் நினைச்சிடாதீங்க, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், கதிர் தான் கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்றாங்க. ராஜியை கூப்பிடுற சாக்கா வச்சு இங்கே வரணும்னு ஒன்றும் இல்லையே, அவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சக்தி சொல்ல, சக்தி ஏன்டா இப்படி பேசுகிற, அவள் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க. அப்போது கோமதி இருந்துட்டு, இல்லை நான் இங்கே வரதான் செய்வேன், யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இது அம்மா வீடோ அதே போல் எனக்கும் அம்மா வீடு. என் அம்மா இருக்கிற வரைக்கும், என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே வரதான் செய்வேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறாங்க. அதுவே சக்திக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவளா இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி வா ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றாங்க. சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க ராஜி. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அங்கேயே ஃபோன் பண்ணாலும் சரி, ஸ்வீட்டோடு வந்து எங்களை பார்த்தாலும் சரி, ஆனால் எனக்கு ரிசல்ட் சொல்லிடணும் அப்படின்னு முத்துவேலும் சொல்கிறாரு. நம்ம வடிவும் சொல்கிறாங்க, வடிவுக்கு ஆசையாக இருக்குது கூட போகணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் அத்தனை பேர், கதிரும் ராஜியும் மட்டும் கூட போயிட்டு வரட்டும்னு. இல்லைண்ணே நானும் கூட போக தான் போகிறேன், அவங்க ரெண்டு பேரும் முதல்ல போகட்டும், அதுக்கப்புறமா நானும் மீனாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு நம்ம வடிவு கேட்குறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் நீ விடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம், எதுவாக இருந்தாலும் சொல்கிறோம், இன்னும் அடுத்தடுத்த செக்கப்புக்கு நீங்களே கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கோமதி வந்து ஆசையாக சொல்கிறாங்க வடிவுக்கிட்ட. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ராஜி அங்கே கூட்டிகிட்டு போகவும் கதிர் வெளியே வந்து நிற்கிறாரு. இப்போவே போகிறோமா, ஈவினிங் போகிறத தானே பேசிக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஈவினிங்க்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, டாக்டர் இருப்பாங்களோ இல்லையோ, வா இப்போவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு இவங்க அந்த வண்டியில் ஏறி கிளம்பும் போது, டே நாங்களும் வரலான்னு இருந்தோம்டா அப்படின்றாங்க. மா அண்ணி ஆட்டோ புக் பண்ணியிருக்காங்க, ஆட்டோ வந்ததும் நீங்கள் வாங்க, நாங்கள் வண்டியில் முதல்ல கிளம்புறோம், போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம், அதுக்கப்புறமா லேட் ஆகும், நான் அங்கே போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்போவே வருவோம் அப்படின்னு சொல்லி, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க. என் கதிர் எல்லாருமே ஆட்டோலேயே போயிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை நான் அவங்க யாரும் இல்லாத நேரத்தில் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன், அதுக்காக தான் நான் தனியாக வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ கதிர் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறத பார்த்துட்டு, என்ன கதிர் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், தனியாக பேசணும்னு சொன்னேன்,
வண்டியில் நம்ம 2 பேர் தனியாக தானே இருக்கோம், பேசலாம்ல அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இந்த பதற்றத்தில் வண்டியை பார்த்து ஓடுறதே கஷ்டம், அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதை பற்றி அப்படின்னு. வாயேன் என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகுமா, அங்கே போயிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு கதிர். ஒரு மாதிரி கடுப்பாக இருக்காருன்னு மட்டும் ராஜ் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி ஆட்டோ இன்னும் வரல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அத்தை 10 நிமிஷம் காட்டுது வந்துடும்னு. ஏன் 10 நிமிஷம் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல அத்தை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வருது போல இருக்குது, டைம் எடுக்குது, என்ன பண்ணுறது, வரட்டும் இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க, குறுக்க நேரம் நடக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோ வந்ததும் 2 பேரும் ஓடி வந்து சீக்கிரம் எடுப்பா அப்படின்றாங்க ஏறி உட்காந்துக்கிட்டு. ஆமாம் மாமா இன்னும் கடையிலேருந்து வரலையா அப்படின்னு. அவர் வர 7-8 மணி ஆகுமே அப்படின்றாங்க கோமதி. முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பதற்றமாகறாங்க கோமதி. அத்தை அவங்க தான் 2 பேரும் போயிருக்காங்க, ராஜ் தனியாக போகலை, கூட கதிரும் போயிருக்கான், நீங்கள் ஏன் இவ்வளோ பதற்றமாகறீங்கன்னு. இல்லை நீ ஒன்று நோட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. எதை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லடி அவங்க 2 பேரும் அவங்க கர்ப்பமாக இருக்காவ அப்படின்னு நம்ம சொன்னப்ப, இல்லை பழனி சொன்னப்ப அவங்க முகத்தில் சந்தோஷமே இல்லை, குழப்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க குழந்தை வேண்டான்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. சேச்சே அப்படியெல்லாம் நினைக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அத்தை, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அவ்வளோ ஏன் ராஜி அங்கே அண்ணன்கிட்டெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தால, அவங்க எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த குமார் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாண்டி மாமா ஆக போகிறான் அப்படிங்கிற சந்தோஷத்தில். ஆனால் ராஜி முகத்துலையும் கதிர் முகத்துலையும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சிரிப்பை கூட என்னால் பார்க்க முடியல. குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே சந்தோஷம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும். மயில் கர்ப்பமாக இல்லவே இல்லை, ஆனால் அவள் டெஸ்ட் பண்ணப்போ அவள் பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக வந்து சொன்னாங்க. ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோட. ஞாபகம் இருக்கா அவனுக்கு. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து குழந்தை தானே அவங்களோட கௌரவமே, ஏன் குழந்தை வேண்டான்னு நினைக்கணும் அப்படின்னு. அத்தை குழந்தை வேணும் தான், அதுக்காக குழந்தை இருந்தால் தான் கௌரவம், அதனால தான் யாரும் எதுவும் நம்மளை குத்தி காமிச்சு பேச மாட்டாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலம் மாறி போச்சு அப்படின்னு. நீ உடனே வேறு ட்ராக் போகாத, என்னோட டென்ஷனே ஒருவேளை நமக்கே தெரியாமல் குழந்தை இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாலும் வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதுக்காக தான் நம்ம 2 பேரும் போகலான்னு சொன்னேன். ராஜியோட அம்மா வரேன்னு சொன்னாங்க. இவன் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு இப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, கதிரை ஏற்றுக்கிட்டாங்க, மறுபடியும் அவனை வெறுத்துருவாங்களோங்கன்னு தோணுச்சு. கதிர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கோமதி மீனா கேட்குறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, அதான் அவள் ஏதோ போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாள்ல, அதுக்காக இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் ஓவர் திங்கிங் அப்படின்றாங்க. இல்லை நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன், உனக்கு தெரியும் வா, அவனை பற்றி உனக்கு தெரியல, அவனை பெத்தபடினா எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க கோமதி. இப்போ நம்ம கதிரும் ராஜியும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாங்க. இவங்க பாதி வழியில் போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து ராஜியை அப்பாயின்மெண்ட் போட்டு கேண்டீன் கூப்பிட்டு போகிறாரு. என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் ராஜி நீ ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டாக்டர் சொன்னால் என்ன டிசைட் பண்ணுவேன், குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பியா வேண்டான்னு நினைப்பியா அப்படின்னு. ஏன் வேண்டான்னு நினைக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு குழந்தை வேணும்னு இருக்குது, அதே நேரம் குழந்தை பெற்றுக்கிட்டா வேலைக்கு போக முடியாதோ அப்படிங்கிற பயமும் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் கதிர் நீ என்ன யோசிப்ப, உனக்கு குழந்தை வேணுமா நான் வேலை வாங்கணுமான்னு கேட்டால் நீ என்ன சொல்வ அப்படின்னு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காரு. கதிர் உங்ககிட்ட கேட்குறேன் சொல்லு அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீ வேலை வாங்கணும்னு தான் சொல்லுவேன் ராஜி அப்படின்னு. ராஜி ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற, இதுக்கெல்லாம் நீ ஷாக் ஆகவே கூடாது, நிஜமாவே என்னோட டெசிஷன் அதுவாக தான் இருக்கும், நீ முதல்ல போலீஸ் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், நமக்கு என்ன வயசாயிடுச்சு இப்போவே குழந்தை பெற்றுக்கணுமா என்ன, இன்னும் வீட்டுக்கு அதாவது சரவண அண்ணனோட குழந்தை நம்ம வீட்டில் வளருமா இல்லையானே தெரியல, செந்தில் அண்ணன் இன்னும் குழந்தைய பற்றி யோசிக்கவே இல்லை, அவசரப்பட்டு நம்ம ஏன் முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் விடணும், அதனால் இப்போதைக்கு குழந்தை வேண்டான்னு தான் நினைப்பேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்ப அப்படிங்கிறதே எனக்கு கன்ஃபார்மாக நம்ப முடியல, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தால் கூட நான் டாக்டர்கிட்ட பேசுகிறேன், இப்போதைக்கு நாங்கள் பேபி பிளான் பண்ணலைன்னு, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் லீகலாக அது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு ஏதாவது கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிர் இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு பயமாக இருக்குது, குழந்தை தானே ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே முழுமையாக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம போலீஸ் வேலை அப்புறம் கூட வாங்கிக்கலாம், குழந்தை பிறக்கட்டும், குழந்தை கன்ஃபார்ம்னா நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்றாங்க ராஜி. இப்போ தான் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொன்னேன், உடனே மாற்றி பேசுகிற அப்படின்னு கதிர் கடுப்பாகிறாரு. இங்கே பாரு நீ கோவப்படாதுன்னு, உனக்கு வேலை வாங்குறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு, சும்மா வாய்க்கு வாயே நான் வந்து ரொம்ப லட்சியவாதி, நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு என்கிட்ட சும்மா பில்டப்புக்கு தான் பேசியிருக்க போல அப்படின்னு உசுப்பேத்துறாரு. அப்போது நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு எனக்கு புரியுது, நீ இப்படியெல்லாம் பேசுனா நான் குழந்தை வேண்டான்னு சொல்லிடுவேன் தானே, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. எல்லாரும் என்னை எப்படி கொண்டாடினாங்க பார்த்தல, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் கதிர் இந்த குழந்தையால அப்படின்றாங்க. இங்கே பாரு ராஜி, குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்காக முழு நேரத்தை நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு, ஆனால் நீ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கும் போதும் நான் வந்து முன்னேறிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும்னு எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு குழந்தை வேணாங்கிறது தான் நல்ல டெசிஷன், நீ யோசி அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம மீனாவும் கோமதியும் வந்துடுறாங்க. ரிசப்ஷனில் போயிட்டு இவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, இன்னும் 1/2 hourல டாக்டரை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கேயோ காணோம் அப்படின்ட்டு, தெரியல இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரிசப்ஷனில். இப்போது நம்ம மீனா ராஜிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு அப்படின்னு கேட்கலான்ட்டு, அப்போது ராஜி வந்து ஃபோன் எடுக்கல. அவங்க வந்துட்டுருக்காங்க, ஒருவேளை ரீச் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னால் தானே தெரியும் இங்கே இருக்கோன்னு அப்படின்னு. நம்ம 2 பேருமே அங்கே போகலாம், ஃபோன்லாம் ஒன்றும் அட்டன் பண்ணாது அப்படின்னு. நான் சொன்னதை நல்லா யோசிச்சுப்பாரு, டாக்டரை பார்த்ததுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்கே போனால் கோமதி மீனா 2 பேருமே டென்ஷனாக இருக்கிறத பார்க்குறாங்க. என்னாச்சு? அதான் நாங்களே பார்த்துட்டு வரோன்னு சொன்னோம், நீங்கள் வரோன்னு சொல்லி கிளம்பி வந்தீங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் டாக்டரை இன்னும் பார்க்கலன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு, இன்னும் பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு. இன்னும் இல்லைம்மா அப்படின்றாங்க. ஏதோ எங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்களாம், அவங்கள பார்த்து முடிச்சுட்டு தான் எங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் வந்து வெளியே கிளம்புறாங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லி, அதனால கொஞ்சம் முன்னாடியே இவங்களை கூப்பிடுறாங்க. இன்னும் 1/2 hour ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இல்லை உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காங்க, அதான் அடுத்து நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்றாங்க. ராஜி நிஜமாவே பிரெக்னென்ட் தான். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி. பட் கதிரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜி வந்து இதை பற்றி இப்போதைக்கு கதிர்கிட்ட சொல்லாமல் கூட மெயின்டைன் பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அமைதியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் டாக்டர் உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, அதாவது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க கதிர்கிட்ட. டாக்டர் இப்போதைக்கு நாங்கள் பேபி வேண்டான்னு நினைக்கிறோம், இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு. எங்கே வந்து என்ன பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் அபார்ஷன் பண்ணக்கூடாதுங்க, லீகலாக அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க போலீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கதிர் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ப்ளீஸ் மிஸ்டர் நீங்கள் எந்திரிச்சு கிளம்புறீங்களா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் டிசைட் பண்ணிக்கோங்க, இங்கே அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ராஜி வந்து இந்த விஷயத்த கோமதி கிட்ட சொல்லணும்னு ஆசையாக போகிறாங்க. அப்போ கதிர் ராஜியை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன, எல்லாருமா சேர்ந்து கலந்து பேசி அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலான்னு. மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு நீ வேலை வாங்குறது தான் முக்கியம் அப்படின்றாங்க. ப்ளீஸ் கதிர் புரிஞ்சுக்கோ, நமக்குன்னு இருக்கிற, அதாவது நமக்குன்னு கடவுள் கொடுத்த இந்த உயிரை ஏன் வேண்டான்னு சொல்லணும், இந்த குழந்தைய நான் பெற்றுக்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத கோமதி நோட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கோமதி கேட்குறாங்க. ராஜி இருந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்போவும் எதுவும் பேசாமல் கதிரை திரும்பி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க ராஜி. சரி விடு, இப்போ என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, ஏன் நீ உங்களுக்கு என்ன பெருசாக வயசாயிடுச்சு, மறுபடியும் குழந்தை உண்டாகாதா என்ன, பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க 2 பேரும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லத்த அப்படின்னு ராஜி கதிரை முறைச்சிட்டு கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. அடியே ஏன்டி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லாமல் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருந்தீங்க 2 பேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்தில் கூட நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ அப்படின்னு ஃப்ராங்க் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்றாங்க கோமதி. ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாமா, அபார்ஷன் பண்ணிடலான்னு சொல்கிறாரு, டாக்டர்கிட்டே அப்படி பேசியிருக்காரு. டாக்டர் திட்டி விட்டாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டோம், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, இவர் குழந்தை வேண்டான்னு சொல்கிறாருன்னு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு, இந்த வார்த்தையை மட்டும் வேறு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு தெரியும்டா நீ இப்படி தான் பேசுவேன்னு அப்படின்றாங்க. எனக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு இப்போதைக்கு பேபி வேண்டாம், நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, அந்த குழந்தைக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்து பண்ணணும். ஒருவேளை நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா நாளை பின்ன அப்பா எப்படி எங்களுக்கு செய்கிறதுக்கு சொல்லி காட்டுறாரோ அது போல தான் சொல்லி காட்ட வேண்டியிருக்கும். நான் அப்பாவு மாதிரி நல்ல கேரிங்கான அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி கஞ்ச பிசுனாரித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் கை நிறைய சம்பாதிக்கணும், அதனால முதல்ல நான் செட்டில் ஆகிறேன், அதே மாதிரி ராஜி அவளோட லட்சியத்தை அடையட்டும். ஏன் போலீஸ் ஆனதுக்கப்புறம் யாராலையும் குழந்தை பெற்றுக்க முடியாதா, அதெல்லாம் சாதாரணமாக நம்ம நினச்ச மாதிரி நம்ம லைஃப்பை பிளான் பண்ணி கொண்டு போக முடியும். நான் தான் டிசைட் பண்ணோம் எனக்கு குழந்தை வேணுமா வேணாவான்னு, தயவு செஞ்சு இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்றாங்க. கோமதிக்கு கோவம் வந்துடுது. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, அவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட அப்பா ஆக போகிறோங்கிற சந்தோஷமே இல்லை, அது கூட விடு, கடவுளாக கொடுத்த அந்த உயிரை வேண்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது, அவள் பெற்றுக்கணுமா வேணாவான்னு அவள் முடிவு பண்ணட்டும், நீ ஒன்று இதெல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டு பக்கம் வந்துடுவீங்களா, கொன்னுடுவேன், வீட்டிலேயே சேர்த்த மாட்டேன் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கோமதி கிளம்புறாங்க. ராஜி கதிரை முறைக்கிறாங்க.
அப்போ மீனா இருந்துட்டு, என்ன கதிர் இதெல்லாம், ஏன் இப்படி பேசுற, ஏன் குழந்தை வேண்டான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ரீசன் சொல்லிட்டேனே அண்ணி, உங்களுக்கு தான் தெரியும்ல, நாங்கள் இப்போ குழந்தையெல்லாம் பிளான் பண்ணலை, ஏதோ எதார்ச்சியாக தான். பட் அவள் தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு கூட புரியலையா நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு? எனக்கு இன்னும் கடன் இருக்குது, எங்கள் அப்பா கிட்டே நான் 10 lakhs கொடுக்கணும், ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கேன், அதுவும் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் யார்கிட்டே என்னால் ஃப்ராங்காக சொல்ல முடியாது. நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிறதுக்காக இதை நீங்கள் வீட்டில் போய் எல்லாம் சொல்லிடாதீங்க, ஏன் அண்ணன்கிட்ட கூட சொல்லிடாதீங்க. இதுக்காக குழந்தை வேண்டான்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு அவங்க மேலும் அவங்க ஏதாவது என்கிட்ட பணம் கொடுத்து என்னை அவங்கக்கிட்ட கடங்காரன் ஆக்குவாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ராஜிக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பற்றி யாரும் சொல்லாதீங்க. அதாவது டாக்டர் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிடலாம். அதே மாதிரி அம்மாக்கிட்டையும் சொல்லிவிடுங்க. இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு மீனாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. என்னமோ பண்ணுங்க, ஆனால் இந்த டெசிஷன் எனக்கு சரின்னு தோணலை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம மீனாவும் கிளம்பிடுறாங்க. என்னடி சொன்னாவன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லத்த, அவங்க முடிவில் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ராஜி குழந்தை வேணும்னு நினைக்கிறா, கதிர் வேண்டான்னு நினைக்கிறான். ஒருவேளை ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்க அபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ராஜியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கதிரை வெறுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் கதிர் மேலே வச்சுருந்த அத்தனை மரியாதையும் இந்த விஷயத்தில் அவன் கெடுத்துப்பான் அப்படின்றாங்க. அதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கிற மாதிரியே தெரியுது. பொண்டாட்டி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாலாம், அதுக்கு அவளை வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறானே தவிர நமக்குன்னு ஒரு குழந்தை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நல்லபடியாக பெற்று வளர்ப்போம். காசு பணத்தை வச்சு குழந்தை பெற்றுக்கிறவங்கலாம் அந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லு. நம்ம செட்டில் ஆகிட்டு தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னா அதெல்லாம் ரொம்ப தப்பான டெசிஷன் அப்படின்லாம் கோமதி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்களா அப்போ இருக்க அவங்களுக்குன்னு கோமதி திட்டிக்கிட்டே போகிறாங்க. கதிர் வந்து ராஜியை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.